படிப்புலையும் சரி எதுலையுமே சரி கொள்ளதான் நடக்கும். ஆமா, கொள்ளதான் நடக்கும். பீஸை மட்டும் வாங்கினாலும் ஒரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தானே என்ன சார் அர்த்தம்? வாசல்ல விடுறது மொத்தங்கால் போட ஆக்சுவலி என்னன்னா வந்து மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போது இந்த பரீட்சை நேரத்துல பிள்ளைகள் மத்தியில 14 வயசு சிறுவனுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நிர்வாகம் தான், பள்ளி நிர்வாகம் தான் அதை கரெக்டான முறையில எடுத்து கொண்டு போகணும். உள்ள இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகும்போது இந்த பென்சில் பிரச்சனைக்கு இது நிர்வாகம் தான் முழுக்க பொறுப்பேற்கணும். அதாவது வந்து பெற்றோருடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெற்றோர்கள் வந்து உள்ள நிக்காங்கன்னா யாருமே உள்ள வந்து அலோவ் பண்ண விடவே இல்லை. இதுக்கு முழுக்க ஒரு ஃபீஸ் கேட்கலன்னா பள்ளி நிர்வாகம் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, வெளியே போங்கிறாங்கப்பல வெளியே வச்சு பேரண்ட்ஸ் அவமானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி கல்வித்துறை வந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு ஆமா இது முழுக்க நிர்வாகம் பொறுப்பெடுத்துட்டு இந்த மாணவர்களுக்கு என்ன இது பிரச்சனையோ அதை வந்து தீர்வு கொடுக்கணும். பையனை வந்து பாதுகாப்பு இல்லைன்னா 14 வயசுல உள்ள பையன், அதாவது 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. இந்த ரோஸ்மேரி ஸ்கூலே வந்து சீல் வைக்கணும் சார். ரோஸ்மேரி ஸ்கூலே சீல் வைக்கணும். ஆமா, பேரண்ட்ஸ் உடைய மனநிலையை அப்படிதான் நடத்துறாங்க. பசங்களை வந்து ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இதுதான் பசங்களை அன்பா இது பண்ணணும். அதாவது தானே பண்றாங்க உள்ள மிஸ். நானே கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரே அதிகாரம் தான் பண்றாங்க. படிக்கல அப்படின்னு சொல்லி டார்ச்சர் தான். இப்ப வந்து பார்க்கவே இல்லையா, பிள்ளை விட மாட்டேங்காங்களே. உள்ள விடணுமே, நாங்க பயந்து தானே வந்திருக்கோம். பேரண்ட்ஸ் உள்ள விடணுமே, பதில் சொல்ல மாட்டேங்காங்க. நாங்க புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதற்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. தாக்குன பையனையும் நாங்க வந்து ஜுவனைலால போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில நாங்க வந்து ஒப்படைப்போம். அதுல வந்து தடுக்க வந்து ஒரு ஆசிரியர் சோசியல் வெல்ஃபேர் ஒரு சோசியல் சயின்ஸ் இருக்கிற டீச்சர் ஒருத்தவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கையில சின்னதா ஒரு காயம் மறைச்சு அவரோட ஸ்கூல் பேக்ல மறைச்சு வச்சு அந்த அளவுக்கு நம்ம செக்கிங் பண்ணிருக்காங்களா ஸ்கூல்ல? இது மாதிரி நிறைய இஷ்யூ தனியார் பள்ளிகள் நிறைய செக்கிங் அதிகமா இருக்கும். முடிவெட்டனா கூட வெளியே விட்டுருக்காங்க. ப்ராப்பரா செக் பண்ணி தான் சார் அனுப்பியிருப்பாங்க. செக் பண்ணி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. ரேண்டம் செக் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியும். இவங்க வந்து இந்த ஸ்கூல் பேக்குள்ள அந்த புக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்தாங்க சார். இப்போ சாப்டர் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஒரு பையன் அருவாளை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பைய தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க. அது மாதிரி இவங்க பண்ணிருக்காங்களா? அதுக்கான எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? அதாவது எல்லா பிரைவேட் பள்ளியிலும் சரி, கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்க போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி இது 2 மாசம் முன்னாடி ஏதாவது ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ்க்கோ இல்ல பிரின்சிபாலுக்கு தகவல் தெரிஞ்சுக்கா சார்? அது விசாரிச்சுட்டு இருக்கோம். அது சம்பந்தமா சரண்டர் ஆயிருக்காங்க. இந்த வேலை விசாரிச்சுட்டு பையனே டைரக்டா வந்ததான் ஸ்டேஷனுக்கு. இல்ல ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து ஜுவனைல் பையனால நாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில அதெல்லாம் விசாரிச்சிருக்கோம். அதெல்லாம் இது சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அந்த பென்சில் தாங்க பிரச்சனை. பென்சில் கொடுக்கல வாங்கல. சின்ன 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பென்சில் வந்து வாங்கிட்டு கொடுக்காம பிரச்சனை இருக்கு. அது 1 மாசமே இவங்களுக்குள்ள பேசாம வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன பசங்க சாண்டா தான் இந்த மாதிரி பிரச்சனை. எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு சார்? எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு? 2-3 இடத்துல காயப்பட்டிருக்கு. எல்லாம் சின்ன வெட்டு காயங்கள் தான். இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லபடியா இருக்கான் பையன். நல்லா பேசிட்டு அந்த பையனை பிடிச்சிருக்கீங்களா? அந்த அருவாள் கொண்டு வந்து அவன் ஏதாவது விசாரணை எதுவும் இருக்கா சார்? அவரை விசாரிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது அவர் வேற தகவல் எதுவும் சொல்றாரா? முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. பென்சிலுக்காக ஒரு அருவாளை கொண்டு வந்து வெட்டுறதுங்கிறது இல்ல. பாதிக்கப்பட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. முதல்கட்ட விசாரணை இதான் தெரிய வருது. கிளாஸ் ரூம்ல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் அப்போ சம்பவத்தில் இருந்தாங்களா? டீச்சர் தடுக்க கூட வந்திருக்காங்க. டீச்சர் தடுக்க ட்ரை பண்ண டீச்சருக்கும் கொஞ்சம் காயம் கூட இருந்தாங்க. பக்கத்துல ரூம்ல இருந்தாங்க. கூட இருந்தாங்க. பையன் ட்ரீட் பண்ணி சிகிச்சை சார்? இல்ல மத்தவங்க யாருக்கு பாதிப்பு? பையன் ட்ரீட் பண்ணிக்கல சிகிச்சை சார்? இல்லங்க. இங்க ஜெயராஜ் 2 பேருமே ஓகே சார். டீச்சரும் அங்கதான் இருக்காங்க. ஒன்னும் பெரிய பாதிப்பு பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு பீதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அவங்களுக்கு என்ன சார் சொல்ல முடியும்? பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை வந்து டெய்லி ஸ்கூல் போகும்போது செக் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல ஏதாவது சின்ன சண்டை பேரண்ட்ஸ் வந்து கேளுங்க என்ன பிரச்சனை. முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு இருங்க. எங்க இருந்து எடுத்துவாங்க இனிமேல் விசாரிச்சு சொல்லுவாங்க. அறுவாள் தானே இல்ல கத்தியா சார்? முதல் கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரிச்சு